புகழ்பெற்ற பெற்றோருக்கு RGR அகாடமில வந்து ஆல்ரெடி படிச்சு இப்ப 2023 நீட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, கீஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. எதிர்பார்த்த மார்க் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வரல அப்படின்னா ஒரு பார்டர்ல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தயங்கிட்டு என்ன பண்ணலாம்னு இருப்பீங்க. சப்போஸ் உங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் சீட் தான் வாங்கணும், பிரைவேட் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு 100% போகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனா மார்க் உங்களுக்கு பிசி எம்பிசி பிசிஎம் 400க்கு மேல இருக்கு, 500க்கு உள்ள இருக்கு அப்படின்றவங்க தயவு செய்து இம்மிடியேட்டா, சப்போஸ் வேற ஆப்ஷன் நீங்க வச்சே இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. 400 to 500 ரேஞ்சில் பிசி பிசிஎம் எம்பிசி இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி 550 to 600 வாங்க முடியும். சரியா? சப்போஸ் இல்ல நான் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னா, யோசனை பண்ணீங்க அப்படின்னா டைம் போயிடும். அந்த மைண்ட்ல அந்த துளி கூட வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனையே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் தான் கரெக்டா 12 months இருக்கு. அழகா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இனிஷியல்ல இருந்து அழகா ஜம்முன்னு அடிச்சிடலாம். ரைட்டா? அதனால பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி தயவு செய்து இமிடியேட்டா முடிவெடுங்க. இல்லையா வேற ஆப்ஷன், வேற குரூப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம். இமிடியேட்டா நீங்க அதை அப்ளை பண்ணி போயிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. 400ல இருந்து 500க்குள்ள இருந்ததுன்னா கவர்மெண்ட் சீட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா பிசிஎம் எம்பிசி பிசிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து 100% இல்ல. அதனால வெயிட் பண்றது தப்பு. பிடிஎஸ் போறீங்களா? போலாம். பிரைவேட்ல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிடிஎஸ் சப்போஸ் ஆயுர்வேதிக்கு அதெல்லாம் இருந்தீங்கன்னா 400 to 500 கிடைக்கும். சித்தா ஹோமியோலாம் ரைட்டா, அது கவர்மெண்ட் காலேஜ் கூட கிடைக்கும். பட் எம்பிபிஎஸ் தான் பண்ணணும், அதுவும் கவர்மெண்ட்ல தான் பண்ணணும், இல்லைன்னா பிரைவேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்றவங்க தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. இம்மிடியேட்டா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நாளுமே திருப்பி உங்களுக்கு மார்க் ஒவ்வொரு மார்க்கும் கம்மியாக தான் செய்யுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. அதே போல எஸ்சிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 300ல இருந்து 350 இருக்கு. 350க்கு மேல இருந்ததுன்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். ஏன்னா பிரைவேட் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். 400க்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு பிரைவேட் கவர்மெண்டா இல்ல கவர்மெண்டா கிடைக்கும். 350க்கு கீழே இருக்கு, இல்ல நான் 365க்கு கீழே இருக்கு, நான் எஸ்சிஏல வரேன், எனக்கு பிரைவேட்லாம் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னா இமிடியேட்டா நீங்களும் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். 24க்கான கிளாஸஸ் வந்து ரிப்பீட்டர்ஸ், டிராப்பர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லா கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய மார்க் தான் கம்மியாகும். அதனால பேரண்ட் வந்து பைசா ஆர்கனைஸ் பண்ணணும், யோசனை பண்றோம், இதெல்லாம் அதெல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு பைசா செலவு தான் ஆகும். இந்த ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு பைசா செலவு தான் ஆகும். பட் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த 300ல இருந்து 325 எஸ்சி ஏல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கும், 400ல இருந்து 500க்குள்ள பிசி பிசிஎம் பிசி இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க யோசனை பண்ணுங்க, இல்லைன்னா வேற எதனா கோர்ஸ் போறோம்னா கூட போங்க. எனக்கு 300 தான் வருது, 200 தான் வருது, எனக்கு வந்து 150 தான் இருக்கு அப்படின்னா யோசனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் இமிடியேட்டா வந்து பண்ணிடணும். மண்டே வந்து 15 அன்னைக்கு கிளாஸ் 10 o'clock இருந்து இருக்கு. இமிடியேட்டா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபீஸ் இருக்கதா செய்யும், அதை பத்தி நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபீஸ் பே பண்றதுக்கு ரெடியா இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணாலும் ஃபீஸ் இருக்கதா செய்யும். சரியா? அதனால இமிடியேட்டா டிசைட் பண்ணி வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த வாட்டி 1,20,000 ரூபாய் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக மேக்ஸிமம் 90,000 வந்து பண்ணி தரோம். 30,000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபுல் அகாடமிக் இயர் இருக்கு. டீச்சருங்களுக்கு வந்து நம்ம சேலரி வந்து மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கு. 4 டீச்சருக்கு 4 லட்சம் ரூபாய் போட்டோம்னா 12 மாசம் பண்ணா 48 லட்சம் ரூபாய் செலவு இருக்கு. அது இல்லாம அதர் எக்ஸ்பென்சஸ், புக்ஸ், கொஸ்டின் பேப்பர், பிரிண்ட், அப்புறமா வந்து ஒரு கோஆர்டினேட்டர், அப்புறமா ரெண்ட், கரண்ட், இதெல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஃபீஸை பத்தி எல்லாம் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? நீங்க வாங்க. கண்டிப்பா 300ல இருந்து 325க்குள்ள எஸ்சிஏ கேண்டிடேட் இருந்தா கண்டிப்பா கவர்மெண்ட் வாங்க முடியும். 400ல இருந்து 500க்குள்ள இந்த வருஷம் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் பிசி எம்பிசி பிசிஎம் கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் சீட்டு கம்பல்சரி வாங்க முடியும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா ஹார்ட் ஒர்க் ரொம்பவே தேவைப்படும். ஒரு 100, 150, 200, 300 கீழே இருக்கீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. பட் இந்த மார்க் 300 to 350க்குள்ள எஸ்சி கேண்டிடேட்டும் 400 to 500 பிசி பிசிஎம் எம்பிசி கேண்டிடேட்டும் கண்டிப்பா போக முடியும்.
வாங்க. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க 9176552121. இது ஒன்லி ஃபார் RGR ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ. சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் RGR Academy. NEET repeaters 2024 அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953.